அப்ப 2 பேருக்கு தர்க்கம் சம்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது தயக்கத்தை கடத்திக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் அது ஹிரண்யகசிபு பெற்ற வரத்தின்படி பகல்லையும் சாகக்கூடாது, நைட்லையும் சாகக்கூடாது. ஆனா சாயந்தரங்கிறது பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த நேரம் வர்ற வரைக்கும் கடத்திட்டு இருந்து அந்த ஹிரண்யகசிபை தன்னுடைய துடையில் வைத்து அவனுடைய வாசல் நிலப்படியில் உட்கார்ந்து அவனை கிழிச்சு அவளை சம்ஹாரம் செய்து விடுவார். ஏனென்றால் அவன் பெற்ற வரத்தின்படி வீட்டிற்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் சாகக்கூடாது. இப்ப நிலப்படியில் தான் உட்கார வச்சு அதனால தான் அவளை கிழிக்கிறது. அதே போல ஆயுதங்களாலையும் அம்புகளாலையும் அஸ்திரங்களாலையும் எந்தவித மரத்தாலோ இரும்பாலோ எலும்பாலோ அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று அவன் கேட்டிருப்பான். அதனால் நகத்தினாலேயே அவனுடைய கிழித்து அவனுடைய உயிரை எடுத்திருப்பார். இப்படி அசுரனாலையும் மனிதனாலையும் தேவனாலையும் மிருகங்களாலையும் சாகக்கூடாது என்று வரம் கேட்டிருப்பான். நரசிம்மம் என்பது மனிதனும் கிடையாது, மிருகம் கிடையாது, அது இரண்டும் கலந்த ஒரு உருவம். அதனாலதான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவன் கேட்டுக்கொண்ட வரத்திற்கு இணங்கவே ஹிரண்யகசிபை சம்ஹாரம் செய்து விடுவார். சம்ஹாரம் செய்த பின்பும் நரசிம்மத்தின் கோபம் தாங்க முடியாமல் அனைவரும் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்க குழந்தை பிரகலாதன் வந்து அவரிடம் சேர்ந்து அவரை துதித்து வணங்கி பாடியதும் இந்த நரசிம்ம அவதாரத்தின் கோபம் தீர்ந்து சாந்தமாகி அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்து விட்டு மகாவிஷ்ணு புறப்பட்டு செல்வார். இவ்வாறு பாகவதனாகி வந்த குழந்தை பிரகலாதனுக்காக வேண்டி வேகமுடன் நரசிம்மமாய் தூணிலிருந்து வெளிப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம்.